Hi friends, welcome to my channel Middle Class Spicy. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஐர மீன் குழம்பு எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஐர மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்திடலாம். ஐர மீன். இந்த ஐர மீனை ஏற்கனவே நான் கொஞ்சம் உப்பு, பாலும், மஞ்சளும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஐர மீனை எப்படி க்ளீன் பண்றதுன்னு உள்ள வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலை. 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் புளிக்கரைசல், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக வெந்தயம். உங்ககிட்ட மண்சட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மண்சட்டி யூஸ் பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். மண்சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிப்பதற்கு கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. தாளித்ததுக்கு அப்புறமா 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா வாசனை போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா வாசனையெல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1 கப் அளவு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூடவே 2 கப் அளவு தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலும் புளி கரைசலும் ஆட் பண்ணனால இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் பெப்பரும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மண் சட்டியை நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். மசாலாலாம் இதை மாதிரி நல்லா கொதித்து குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணிட்டோன்னா ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகி உடஞ்சிரும். அதனால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலாஸ் கூட நல்லா சேரது மாதிரி ஒரு தடவை கிளறி மட்டும் நல்லா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மண் சட்டியை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷு நல்லா குக் ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போது சுவையான ஐர மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஐர மீன் அவியல் ரெசிபி வீடியோ லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.